சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக ரூபத்துல மகன் கிடைச்சிட்டானே எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ரகுராம். ரகுராம் பேசுனதும் ஜானகிக்கு பகீர்ங்குது. மாயா மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு, நம்ம குடும்பத்தோட மானத்தை மாயா காப்பாற்றுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க ரகுராம். மாயாவை நினைக்க நினைக்க அளவில்லாத சந்தோஷமும் மகிழ்ச்சியாவும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் கோயிலுக்கு வந்திருக்காங்க ரகுராமும் ஜானகி. மாயா மேல வச்சிருக்கிற அன்பு பாசம் நம்பிக்கை இது எல்லாமே ஜானகி கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு தகுதியானவளா அவ இல்லையே. மாயாவும் விரும்புறாங்கன்னு மட்டும் இவருக்கு தெரிஞ்சதுன்னா மாயாவை பத்தி இன்னும் என்னெல்லாம் நினைப்பாரு, வீட்டில் இருக்கிற சீனவை பற்றி தான் என்ன நினைப்பாரு அப்படின்னு மனசுக்குள்ள வெந்து புழுங்கிட்டு இருக்கிறாங்க. ஜானகி வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. மாயா நம்ம மானத்தை காக்க வந்த சாமி, அன்னைக்கு பஞ்சாயத்துல நம்ம குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்தினா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அவளும் ஒரு தூண் மாதிரி தான். நம்ம குடும்பத்துக்கு எந்த காலத்திலயோ அவமானமோ கெட்ட பேரும் வராம பாத்துக்குவா மாயா. மாயா மேல நான் அளவில்லாத நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரகுராம். அவ இருக்க வரைக்கும் இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, அவ எனக்கு ஒரு மகன் மாதிரி அப்படின்னு பெருமையா ரகுராம் சொல்லிட்டு இருக்கும்போது ரகுராம் சொல்லி வாய் மூடல. ஜானகி திரும்பி பாக்குறாங்க. சீனுவும் மாயாவும் தாலியை கட்டி மாலையும் கழுத்துமா கோயிலுக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த ஜானகி அப்படியே அடிச்சு வச்ச சிலை மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. ரகுராம் பார்த்துட்டு என்னாச்சு ஜானகி, என்ன பார்த்தது பார்த்தபடி நிக்கிறியே, என்னாச்சு, நான் சொன்னதுலாம் உனக்கு பிரமிப்பா இருக்குதா அப்படின்னு கேட்டுட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க மாயாவும் சீனுவும் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரகுராமுக்கே அவங்க கண்ணை நம்ப முடியல. எரிமலை வடிச்சு சில்லு சில்லா செதறின மாதிரியும் பனி கட்டி வெயிலுக்கு உருகிற மாதிரியும் ரகுராம் மனசு அப்படி உருகி போயிடுச்சு. சீனுவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெய்வமா நிற்கிற உங்ககிட்ட தான் நாங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்திருக்கோம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், எங்களை மன்னிச்சிடுங்க பெரியப்பான்னு சொல்கிறாங்க மாயா. நீங்கள் எங்களோட காதலை ஏற்றுக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நாங்கள் 2 பேருமே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோன்னு சொல்கிறாங்க மாயா. மாயா சீனு 2 பேரும் சொன்னதை கேட்டதும் நெஞ்சில் பாறாங்கல்ல தூக்கி வீசான மாதிரி அப்படியே துப்புன்னு விழுந்துடுறாங்க ரகுராம். பெரியப்பா எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு கேட்டால் நீங்கள் சம்மதிக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சதா நாங்கள் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. ரகுராம்னால எதுவுமே பேச முடியாமல் அப்படியே ஆழ்ந்த மயக்கத்துக்கு போயிடுறாங்க. ஜானகி என்னங்க சத்தம் போடுறாங்க. அதுக்கு காரணமே அவங்க கண்ட கனவு தான். ரகுராம் மாயா மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜானகி இல்லையே, சீனுவுக்கும் மாயாவுக்கும் காதல் வந்துருச்சு, இதை நம்மளால தடுக்க முடியுமா அப்படின்னு அவங்களையும் அறியாம அவங்களுக்கு கனவு வந்துருச்சு. ரகுராம் மாயா மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீணாக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஜானகி. தான் கண்ட கனவு பழையக்கூடாதுங்கிறக்காக அம்மனுக்கு வேண்டுதல் வச்சு இப்ப தீச்சட்டி எடுத்துட்டு கோயிலை சுத்தி வந்துட்டு இருக்காங்க ஜானகி. காதலுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு தெரியாமையே காதலுக்கு அணகட்ட பாக்குறாங்க ஜானகி. சீனவும் மாயாவும் எல்லாத்தோட சமத்தோட கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வருவாங்களா, இல்ல அந்த அணையெல்லாம் உடைச்சு தவிடு பொடியாக்கி எவ்வளோ பெரிய பாறாங்கல்லா இருந்தாலும் அதை செதறடிச்சிட்டு சீனு மாயாவோட காதலை வளர வைப்பாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வரை சொல்ல பார்க்கலாம்.